அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெண்களை மிகவும் கொச்சையாக ஆபாசமாக பேசிய பொன்முடிக்கு மீண்டும் துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்துள்ளது ஏன் என்று அதிமுக கேள்வி எழுப்பி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். வணக்கம் பிரகாஷ், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்கள். திமுக துணை பொதுச் செயலாளர்களாக முன்னாள் அமைச்சர் பொன்முடியும் அமைச்சர் மு க சாமிநாதனும் நியமித்து இந்த தினம் திமுக தலைமை அறிவித்திருக்கக்கூடிய நிலையில பெண்களை ஆபாசமாக பேசிய பொன்முடிக்கு துணை பொதுச் செயலாளர் பதவியை அவார்டாக வழங்கி அழகு பார்த்துள்ளது திமுக என்று அதிமுக விமர்சனம் செய்திருக்கிறது. கடந்த ஏப்ரல் மாதத்துல விழுப்புரம் மாவட்டத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் பேசிய திரு பொன்முடி பெண்களை அருவருக்கத்தக்க ஆபாசமாக விமர்சித்து பேசியிருந்தார். இது சர்ச்சையான நிலையில அவருடைய கட்சி பதவியான துணை பொதுச் செயலாளர் பதவி பறிக்கப்பட்டது. அதே போல அவருடைய அமைச்சர் பதவியும் பறிக்கப்பட்டது. இந்த நிலையில இந்த தினம் மீண்டும் அவருக்கு துணை பொதுச் செயலாளர் பதவியானது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இதனை அதிமுக விமர்சித்திருக்கிறது. பெண்களை ஆபாசமாக பேசிய பொன்முடிக்கு துணை பொதுச் செயலாளர் பதவியை அவார்டாக வழங்கி அழகு பார்த்துள்ளது திமுக என்று அதிமுக விமர்சனம் செய்திருக்கிறது. கோவை கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை நாட்டையே உலுக்கியுள்ள இந்த சமயத்தில் பெண்களை மிகவும் கொச்சையாக ஆபாசமாக பேசிய பொன்முடிக்கு மீண்டும் துணை பொதுச் செயலாளர் பதவியை அவார்டாக வழங்கியிருக்கிறது என்று விமர்சனம் வைத்திருக்கிறார்கள். ஆபாசமாக அவதூறாக இன ரீதியாக இழிவுபடுத்தி பேசினால் பெயருக்கு ஒரு நீக்கம் என கண்துடைப்பு நாடகம் நடத்திவிட்டு சில மாதங்கள் சேர்த்து மீண்டும் அதே பதவி வழங்கப்படுவதே திமுகவின் பார்முலா என்று அதிமுக தரப்பிலிருந்து விமர்சனம் வைக்கப்பட்டிருக்கிறது. பள்ளி, கல்லூரி, ஏர்போர்ட் வரை எந்த பக்கமும் பெண்கள் பாதுகாப்பாக இருக்க முடியாத மிக மோசமான நிலைக்கு தமிழ்நாட்டின் ஆட்சியை தள்ளிய கட்சியான திமுக இந்த நியமனத்தின் மூலம் தமிழ்நாட்டு பெண்களுக்கு சொல்ல வரும் செய்தி ஒன்றுதான்: திமுக எனும் கட்சி பெண்களுக்கு எதிரானது, பெண்களுக்கு எதிரான ஆபாசத்தை எனேபிள் செய்வது என்று அதிமுக விமர்சனம் செய்திருக்கிறது. நன்றி பிரகாஷ், உங்க தகவல்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.